இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி ஃபெமிலியரான ஃபேஸ் தான். நம்ம சந்தோஷ் முருகானந்தம் சார் கூட தான் இருக்கோம். இப்போ வந்து அண்ணா நகர் டு யூஎஸ் அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுங்க. எஸ்பிஐயில் படித்தாலே ரெண்டே ஆப்ஷன் தான், ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ ஆண்டர்பிரினருக்கு மெயின் மைண்ட் செட்டே வந்து தட் ஃபர்ஸ்ட் திங், மைண்ட் செட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆண்டர்பிரினர் எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் இருக்குல்ல, மூலப்பொருள் சொல்லுவாங்க ரா மெட்டீரியல். ஆண்டர்பிரினர்ஷிப் ரா மெட்டீரியல் என்ன தெரியுமா? சரிங்களா, 10 years of time. அந்த ஏஜ்லேயே நார்மலாக ஒரு 10 பேர்னு ஒரு 2 பேர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. லைக் ப்ரீவியஸ் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு எஜுகேஷன் அதிகமாகிடுச்சு, ப்ராட் மைண்டட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அந்த டைம்லேயே வந்து இல்லை ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுன்றது எப்படி நம்ம எடுக்கலாம்னா சைல்ட்ஹுட்லேருந்தே அது ஒரு ஒரு தனியாக தெரிவாங்க, ஒரு டிசிப்ளின். ஸோ இன் தமிழ்நாடு வந்து வி டோன்ட் நீட் மோர் ஃபாலோவர்ஸ், வி நீட் மோர் லீடர்ஸ். நீங்கள் ஆக்சுவலாக அந்த டைம்லேயே வந்து ஸ்டார்ட் அப்பாக தான் திங்க் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். நான் வந்து ஒன்று தான் சாப்பிட வந்திருப்பேன், டேஸ்ட் பண்ணி பிடிச்சதுனால அதையும் இன்னொன்று சேர்த்து வாங்குற ஒரு நல்ல ஆக்சுவலாக சூப்பரான மெத்தட் அது. உங்களுக்கு அது எங்கேருந்து சார் இன்ஸ்பயர் ஆச்சு? அந்த ஒரு இது ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம மாடலுக்கு பண்ணிப்போம். அதான் இல்லை, எனக்கு என்னென்னா வந்து மக்களோட ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும், அதுதான் எனக்கு மெயின். எப்படி வந்து அவங்க மக்கள் ஷுட் நாட் கோ அண்ட் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு ஃபஸ்ட்டே சாம்பிள் கொடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு? கரெக்ட். பிடிக்கலன்னா போயிடுங்க, வாங்காதீங்க. ரைட். நீங்கள் அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வேண்டதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, யாரும் உங்களுக்கு ஃபோர்ஸே பண்ணல. ஸோ பேசிக்கலி ஐ வாண்ட் டு டூ இன்சூரன்ஸ் ஃபார் மை பிஸ்னஸ். கரெக்ட். இன்சூரன்ஸ் காசாக நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல சாப்பிட்டுட்டோம், பிடிக்கலன்னே சொல்லிட்டு போட்டு என்ன போகுது. இல்லை நீங்கள் 10 ஐட்டம் சாம்பிள் சாப்பிட்டுட்டு என்கிட்ட பிடிக்குன்னு சொல்லி வெளியே போயிட்டு நீங்கள் பண்ணுவீங்க, டே அந்த கையில் ஒரு ஏமாறம் இருக்காடா, நிறைய சாம்பிள் வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸ்டில் அகெயின் இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஸோ நாங்கள் தான் 2013 ரொம்ப கம்மி நம்ம ஊரில் அந்த மாதிரி பண்ணுறவங்க கம்மி. அதான் சொல்கிறேன், இப்போ அப்படி மக்கள் have become very 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 என்ன சொல்கிறது, வெரி அட்வான்ஸ் ரைட் நோ. அவ்வளோ யாரும் சீப் மக்கள் கிடையாது. ஆமாம். நாங்கள் 2013 we been giving samples. இன்னைக்காச்சும் வந்து டைனிங் நாங்கள் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் டேக்அவே தான். ஸோ அப்போ நாங்கள் எப்படி சாம்பிள் கொடுப்போம்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா, சிக்கன் சுக்கா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொலம்பி ஸ்பெஷல் சிக்கனோ இல்லை வந்து நீல்கிரி சிக்கனோ குட்டி டப்பாவில் சாம்பிள் போட்டு மேலே பேர் எழுதி அனுப்புவோம். ஸோ அந்த சாம்பிளை பார்த்த உடனே அடுத்த ஆர்டர் வரும்போது கரெக்டாக நீல்கிரி சிக்கன் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. எங்களுக்கு நீங்க தெரியும் அது, ஓ செகண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த சாம்பிள் ஆர்டர், இந்த சாம்பிள் வந்து கண்டிப்பாக ஏதாவது டிஷ் வரும். அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், தென் வி நோ இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு பிடிக்கல, அப்புறம் அந்த ப்ராடக்ட் மாற்றுவோம். திஸ் இஸ் கால் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். கரெக்டு. ஸோ நிறைய மாடல் உங்களோட பிஸ்னஸ்குள்ளே இன்டிகிரேட் பண்ணி வச்சுருக்கீங்க சார். இப்போ வந்து 2013 அந்த டைம்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ அவ்வளோ பீக் போகலை. மேபி 14 அவங்க வந்தாங்க, 15 வந்தாங்க, அவங்க இல்லை 15-14 வந்தாங்க. பட் ஆனால் டெலிவரியில் பீக்காக வந்தது இந்த 17-18 அந்த லாக்டவுன் டைமில் நல்லா பீக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி சார் ஒர்க் ஆச்சு உங்களோட மாடல்? லைக் வந்து வெறும் அந்த குயிக் சர்விங் ரெஸ்டாரண்ட் வந்து வெறும் பார்சல் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகணுமா, இல்லை நீங்கள் டெலிவரி பார்ட்னர் வச்சு டெலிவரி கொடுத்துட்டு இருந்தீங்களா? ரெண்டுமே. மக்களும் வந்து டேக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க, டெலிவரி மூலிமா ஆன்லைன் அக்ரிகேட்டர்ஸ் மூலிமா பீப்புள் யூஸ் ஆர்டர். இப்போ ஓகே சார், அது டெலிவரி நம்ம கேட்டாச்சு. இப்போ வந்து டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற வே, இப்போ இந்த எராவில் நீங்கள் அப்பத்துலேருந்தே வந்துட்டுருக்கீங்க, 2013 இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் ஸ்டான்ஸு ஒரு கஸ்டமரை வைட் ஆடியன்ஸை கவர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறீங்களா ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஓனராக, ஒரு பிஸ்னஸ் ஓனராக? இல்லை, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து ஜஸ்ட் பிகாஸ் டிஜிட்டலி நம்ம ஸ்ட்ராங் இருந்துட்டால் வந்து எல்லாமே நடந்துடும், அப்படி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து எல்லா ஹீரோயின்ஸோட ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் ஓடணும். கரெக்ட். ஏன்னா அவங்களாம் பாப்புலர், ரைட்? மக்கள் என்ன பேரை பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் கூட்டு வந்துட்டா நடந்துடும், அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ராடக்ட் ஹேஸ் டு பி வெரி 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 குட். சரிங்களா, இதுதான் வந்து எப்படி சொல்லுவோம்னா பாடி ஆர் த இன்ஜின் சொல்லுவோம். பாடியா இன்ஜினா, அதாவது ஒரு கார் எடுத்தோன்னா காருக்குள்ளே இன்ஜின் இருக்குது, காருக்கு மேலே பாடி இருக்குது. எவ்ரி ஆண்டர்ப்ரனர், எவ்ரி பிஸ்னஸ் மேன் தே வில் பி சைடட். அதாவது அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ எப்படி நம்ம பிரெயின் இது லெஃப்ட் சைட் பிரெயின் ரைட் சைட் பிரெயின் சொல்கிறோம். ஆமாம். லெஃப்ட் சைட்னா வந்து லாஜிக்கு, ரைட் சைட்னா கிரியேட்டிவ் சொல்கிறேன். நோபடி வில் பி 50-50%. நீ ஒரு ஸ்டைலில் இருப்பேன், நான் ஒரு ஸ்டைலில் இருப்பேன், அந்த தம்பி ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க, ரைட்? எல்லாருக்கும் எதோ தே ரைட் பிரெயின் சென்டர்டு ஆர் லெஃப்ட் பிரெயின் சென்டர், ரைட்? அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் வில் பி பாடி ஹெவி ஆர் இன்ஜின் ஹெவி. They will never be 50-50. So engine heavy na, they're always good on the core product. Companies like Toyota, Japanese companies all வந்து they're very 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 engine focused. Okay, அதனால தான் நீங்க அவங்க கார் எடுத்து அடி பேய் மாதிரி ஓட்டினாலுமே வந்து பட் none of their car looks classy like ஒரு Mercedes ஓ BMW மாதிரி இருக்காது. Because they geared towards the engine, they cannot excel at making the body. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து
பாடி சூப்பராக இருக்கும் பட் இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்காது. கரெக்ட். இந்த ஃபோர்ட் மஸ்டாங் எல்லாமே பாடி சூப்பராக இருக்கும் பட் இன்ஜின் இஸ் நாட் ஆஸ் குட் அஸ் கம்பேர்ட் டு டொயோட்டாஸ்ல. அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் பேக்கேஜிங் மட்டும் சூப்பராக கொடுத்துட்டா அவ்வளோதான். பேக்கேஜிங் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த அது எல்லாமே ப்ராடக்ட் அது எல்லாமே வந்து ஒரு லேயர் ஆன் டாப் ஆஃப் த ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் மேலே லேயர் கட்டவே முடியும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் ப்ராடக்ட் சூப்பராக இல்லை வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி 2 வாட்டி வருவாங்க, 3 வாட்டி வர மாட்டாங்க. ஆமாம், நானே வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து நிறைய வீடியோ பார்த்து போய் புதுசாக எக்ஸ்ப்ளோர், ஆனால் அந்த டேஸ்ட் பிடிக்காது அதில். அப்போ வந்து கஸ்டமரோட ரிட்டென்ஷன் வந்து அங்கே ஆப்வியஸாக குறையுது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை தாண்டி அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொலபசி வந்து கோரை என்ன பண்றாங்க? மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேயர் ஆஃப் யுவர் கொலபசி ஃபவுண்டேஷன் என்னது கேக்குறது. அதான் எங்களோட கோர் ப்ராடக்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். இந்த ஃபர்ஸ்ட் 4-5-6 இயர்ஸ் எங்களுக்கு ஆச்சு இல்லை. வி ரிஃபைன் த ப்ராடக்ட் ஸோ மச். சுக்காவே வென்ட் டு 20 ரிவிஷன்ஸ். இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சுக்கா வந்து இட் வென்ட் த்ரூ 20 ரிவிஷன்ஸ். மக்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் இது ரேஷியோலாம் மாற்றி அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாஸ் கான் த்ரூ 12 இயர்ஸ். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ யாருமே இப்போ பிஸ்னஸில் கிடையாது. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் க்ளோஸ் டவுன். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இருக்காங்க, எங்களுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்க கூட நிறைய பேர் க்ளோஸ் டவுன். பிகாஸ் தே தாட் நம்ம வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி சக்ஸஸ் ஆகிடலான்னு. பீப்புள் யார்கிட்ட ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணும்போது மார்க்கெட்டிங் இஸ் ஆம்பிளிஃபைரிங் எஃபர்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் வேணும், ஸ்பீக்கருக்கு அப்புறம் தான் நம்ம ஆம்பிளிஃபைர் வைக்க முடியும். வெறும் ஆம்பிளிஃபைர் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீக்கரே இல்லாமல், ரைட்? ஸோ நிறைய பேர் தே மிஸ் த போட் தேர். தே திங்க் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மூங்கில் பிரியாணி இன்னும் டின்ல பிரியாணி வித்துட்டாங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து டியூபு டின்னு இந்த மாதிரி 3 நாள் பண்ணாங்க. தே தாட் தட் ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த பாடியை மட்டும் மாற்றிட்டேன், இது மட்டும் நான் மாற்றிட்டேன், நான் வந்து அதாவது பாடியை மட்டும் நான் மாற்றி பண்ணிடலாம்னு நினச்சாங்க. நோ, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ராடக்ட் ஹேஸ் டு பி வெரி வெரி ஸ்ட்ராங். அப்போ நீங்கள் பாடி நீங்கள் மாற்றிங்கன்னா தெர் இஸ் அ சான்ஸுங்க. யூ கேனாட் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் ஒன்லி ஆன் த பாடி. பேக்கேஜிங் மட்டும் நான் வச்சு பண்ணா அதான் சொல்ல ஒரு வருஷம் 2 வருஷம் தாங்கலாம். அதனால் நீங்கள் மண் எடுத்து நீங்கள் செவுத்துல அடித்தா 2-3 மண் ஒட்டிக்கும். ஸோ யார் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க, சாப்பிட்ருவாங்க, பட் திருப்பி வருவாங்களா? கரெக்ட். இப்போ நீங்கள் எவ்வளோ அடி போயிருக்கீங்க கொலபசிக்கு இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸில்? இந்த லாஸ்ட் 1 இயர்ல பிரான்ச்ல வந்து நான் ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் போவேன். நேரா போனது ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆன்லைன். எப்போ எங்களோட ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்தாலும் கொலபசியில் ஆர்டர் போடுவேன். சவுத் இந்தியன் டிஷ் ட்ரை பண்ணுவேன். சுமார் எவ்வளோ இந்த 1 இயர்ல எவ்வளோ ஆர்டர் பண்ணி? ஒரு 30-40 டைம்ஸ் ஆர்டர் பண்ணுவேன். அப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி கண்டிப்பாக ஆப்வியஸாக. இதுதான் எங்களோட திஸ் இஸ் வாட் ஹேவிங் த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக. இதே அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ தான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், காலேஜுக்கு 30 ரூபா போய் பேசுகிறேன், காலேஜாக பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட் நல்லா இல்லைனா என்ன இருக்கும்? நாங்கள் எப்படி இவ்வளோ அவுட்லெட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக எங்களால் ஸ்கேல் பண்ண முடிஞ்சிருக்கோம்? இல்லை, அந்த கரெக்டான அந்த செட்டிநாடு ஸ்டைல் டேஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தாட் வரதே அதுதான். அது ஒன்ஸ் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா they would have repetitive customer ஆயிடுவாங்க. ஸோ நாங்கள் we are not selling any hype to anyone சொல்ல வரேன். கரெக்ட். நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் வாங்க, டேஸ்ட் பண்ணுங்க, நீங்களே பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க, பிடிக்கலாம் வாங்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் தேர் டு லூஸ்? கரெக்ட். ஸோ 99% of the customers are either happily buying or happily not buying. They're happy. இல்லை, அப்போ அந்த டொயோட்டா மாடலை ஃபாலோ பண்ணுறது கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒரு இன்ஜின் ஃபோக்கஸ்டாக லாங்ஜிவிட்டியை நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ஜின் ஃபோக்கஸ்டாவோ ஒரு எனி டைம் we can figure out the bodyங்க, but any time you cannot figure out the engine. ஆமா, பாடியை மாத்திக்கிட்டே இருக்கலாம், நம்ம மாடிஃபை பண்ணிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? பட் இன்ஜினை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவார் நம்ம. ரைட், நீங்கள் பாடி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் இல்லைன்னா என்ன ஆகும்? எப்படியா எங்கே போய் நிற்க தான் போகுது. திருப்பி அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் போய் இன்ஜின் ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ், பில்ட் அ கிரேட் ப்ராடக்ட் அண்ட் தென் யூ கேன் ஆட் எவ்ரிதிங் ஆன் டாப் ஆஃப் இட். ஓகே. அந்த இனிஷியல் ஸ்டேஜ் 2013 இருந்து ஸோ நீங்கள் நிறைய சொன்னீங்க சார், நிறைய பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வெளியே போயிட்டாங்க. சில பேர் நடுவில் லாஸ்ட்டாக அவங்களால முடியாது, ஏன்னா R&D வந்து எவ்வளோ கஷ்டம்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு 5 to 6 இயர்ஸ் ஸ்ட்ரகிளை எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஒரு குவாலிட்டியாக ஒரு உங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். அதை தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ தான் கற்றுக்கிட்டோம் தட் ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும்னா நம்மளுக்கு அந்த மினிமம் அந்த 10 years எஃபர்ட் வேணும்னு நாங்கள் அப்போ தான் கற்றுக்கிட்டோம். நாங்களுமே ஃபஸ்ட் நினச்சோம், போட்டோடனே ஃபஸ்ட் மந்த்லேயே நம்ம எல்லாம் வந்துடும், நம்மளுக்கு செகண்ட் மந்த்லேயே எல்லாம் வந்துடும், ஃபஸ்ட் இயரில் நல்லா காசு பார்த்துட்டு நினச்சோம். நோ, we were not able to make that much money, but still we were expanding. ஓகே. ஏன்னா we want to try அந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் எப்படி 4 அவுட்லெட் நம்மளால் வந்து ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு we want to try. So it is very difficult. So அதனால் we had to get some loans, we had to keep on funding in the business. நாங்கள் வந்து we could have easily made more money by diversifying a menu. ஓகே. நாங்கள் வந்து ஒரு சைனீஸோ நார்த் இந்தியன், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் டாப் மோஸ்ட் எடுத்துக்கோங்க, சைனீஸ் இல்லாமல் அவங்க மெனு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வெஜ் எடுத்துக்காலும் சரி,
நான்வெஜ் ஒரு சைனீஸ் சைனீஸ் வச்சே ஆகணும், இல்லைனா தே கேனாட் சர்வைவ். பட் நாங்கள் இன்னும் சைனீஸே இங்கே கொண்டு வரல. ஸோ ஃபார் அஸ் டு சர்வைவ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நாங்கள் ஏன் சைனீஸ் எடுத்துகிட்டு போகலன்னா, சைனீஸ் நீங்கள் வச்சிட்டிங்கனாலே வந்து தென் யூ நீட் மாஸ்டர்ஸ் எல்லா அவுட்லெட்லையுமே உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் ஒரு 10 minutes ஒரு 2 minutes நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஆகிடும். 2 minutes கம்மியாக குக் பண்ணிங்கன்னா வெட்டாக இருக்கும், ரைட்? அது திருப்பியும் வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் யூ கேனாட் சால்வ். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு மாஸ்டர் போட்டே ஆகணுங்கிற. ஸோ we were very adamant that okay நம்ம வந்து we are not going to bring in Chinese because Chinese is not scalable. Okay, it's not scalable, right? South Indian is scalable. ஏன்னா South Indian food is good even for delivery. நீங்க Chinese food டெலிவரிக்கு அமிச்சிங்க வச்சுக்கோங்களேன், by the time உங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள காஞ்சிரும், ட்ரை ஆயிடும். பட் South Indian food வந்து நீங்க பிரியாணி கூட சூடு ஆறுனா கூட உங்களால பிரியாணி சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல வீட்ல அம்மா நான்வெஜ் ஏதாவது சிக்கன் மட்டன் கொடுத்தா கூட லஞ்ச் நம்ம ஓபன் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு மாதிரி அந்த சுக்கா கிரேவி. ஆமா, அதாவது ஃபார் டெலிவரிக்கு பர்ஃபெக்ட் ஃபுட் சவுத் இந்தியன் ஃபுட். நார்த் இந்தியன் ஃபுட் கபாப்ல பண்ணி ட்ரை ஆகிடும், சைனீஸ் ட்ரை ஆகிடும். சவுத் இந்தியன் ஃபுட் அந்த தொக்கா இருக்கிறதுனால வந்து இட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் டெலிவரி. அதனால தான் வி ஸ்டக். நிறைய பேர் ஏன் ஸ்கேல் பண்ணல, ஏன் மற்ற கொண்டு வரல, தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிகாஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபுட் டு ஸ்கேல். ஏன்னா எல்லாமே தொக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. தட்ஸ் வை we don't have chicken 65 கூட கிடையாது. we don't have chicken 65. அது லேட் ஆனாலும் பிரச்சனை இல்ல, நல்லா ஊறி நல்லா இருக்கும். சூடு ஒரு 30% 40% குறைஞ்சாலும் உங்களால சாப்பிட முடியும், டேஸ்டா இருக்கும். நீங்க சூடு ஆறி போய் உங்களால நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடவே முடியாது, ட்ரை ஆயிடும். ஸோ அந்த 5-6 years is very very difficult for us. but somehow we அப்படி வாங்கி இது உருட்டி எப்படியோ வண்டி கிண்டி ஓட்டி தப்பிச்சு வந்துட்டோம் நாங்கள். ஸோ நவ் யூ ஆர் ப்ராஃபிட்டபிள் சார்? we are extremely profitable. ஓகே. இப்போ யூஎஸில் எடுத்துக்கிட்டா, இப்போ இந்தியா எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இந்தியாவில் வைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் யூஎஸில் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணல? யூஎஸ்லன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸ் சிட்டிசன் அதிகமாக, இல்லை இந்தியன் ஆரிஜினேட்டட், இல்லை இந்தியன்ஸ் அதிகமாக? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன் சொல்லுறேன். ஓகே, ஒரு அவுட்லெட்டில் வந்து இந்தியன் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து ப்ரொபோஷனலாக இந்தியன் கஸ்டமர்ஸ் கம்மியாக இருப்பாங்க சில இடத்துல. ஸோ அவுட்லெட் பொறுத்து. பட் எங்கள் மாடல் வந்து இஸ் கியர் டுவர்ட்ஸ் இட் இஸ் நாட் இந்தியன் ஃபுட் ஃபார் இந்தியன்ஸ். இப்போ நீங்கள் மெக்டானல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா தே ஆர் நாட் மேக்கிங் பர்கர்ஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் இன் இந்தியா. கரெக்ட். அமெரிக்கன் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் ஃபார் இந்தியன்ஸ், ரைட்? ஃபார் தி வேர்ல்ட். இந்தியன் வந்து நம்ம ஊர்ல எத்தனை யூஎஸ் பீப்பிள் வந்து மெக்சி சாப்பிட போறாங்க. இல்ல, அவங்க இந்தியனுக்கு ஒரு புது ஃப்ளேவர் கொடுக்கணும், ஒரு புது கஸ்டமருக்கு பேஸ் கிரியேட் பண்ணணும். லைக் வந்து மெக்டி, நீங்க கண்டிப்பா மெக்டில KFC அமெரிக்கால சாப்பிட்டுருப்பீங்க, அங்க சாப்பிட்ற டேஸ்ட் வேற. நம்ம ஊருக்கு வரும்போது கொஞ்சம் வந்து காரத்தை ஏற்றுறதோ இல்லை ஸ்பைசி லெவல் ஏற்றுறதோ ஆப்வியஸாக. அந்த மாதிரி கொலப்பசி இஸ் இந்தியன் ஃபுட் ஃபார் த வேர்ல்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா we have given 3 levels of spice level. ஓகேங்களா? மீடியமு, மைல்டு, ஸ்பைசின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி உள்ளே வரவங்க எல்லாருக்கும் சாம்பிள் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு யூஎஸ்ல ஒரு கஸ்டமர் வந்த உடனே அவங்க கேட்டுருவோம், உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் என்ன அப்படின்னு கேட்டுருவோம். நீங்கள் மீடியமா, மைல்டா, ஸ்பைஸியா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாம்பிளை கொடுத்து தென் தே கேன் மேக் their own bowl. என்ன ரைஸ்னாலும் ஒரு 7 ரைஸ் இருக்குது, அந்த 7 ரைஸில் ஒரு ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு 15 கிரேவி கரீஸ் இருக்குது, அதுலேருந்து அவங்க எடுத்து they can make their own bowl. 7 ரைஸ்னா என்னென்ன ரைஸ்? பாஸ்மதி இருக்குது, பாயில் ரைஸ், அந்த ரைஸ் இல்லை, பிரியாணி, கீ ரைஸ், ஒரு கீட்டோ கர்ட் ரைஸ், கோகோனட் ரைஸ், லெமன் ரைஸ், அந்த மாதிரி 7 ரைஸஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. இப்போ ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டால் யூஎஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்களே சார், கேலரி பார்த்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு இது இவ்வளோ தான் கேலரின்றதை நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஃபுட் சயின்டிஸ்ட் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலாகவே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட ஒரு டிஷ்ஷுக்கு கேலரி வந்து நான் போடணும், இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ கேலரி, அது எப்படி வந்து பண்ணலாம்? ஒரு டிஷ்ஷு நீங்கள் டெஸ்டிங் கொடுத்தீங்கன்னா they will let you know. அந்த நீங்கள் ஃபுட் லேப் கொடுத்தீங்கன்னா. ஓகே. சென்னையில் இருக்காங்களா அந்த மாதிரி லேப்ஸு? எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஓகே, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபுட் டிஷ்ஷு கொடுத்துட்டு இது எவ்வளோ கேலரி, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்றத டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால அதுக்கு கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சில பேருக்கு வந்து கேலரி, இப்போ நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸாக இருக்காங்க. இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ அந்த. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு 500 கேலரி தான் சாப்பிடணும், இன்னைக்கு 1000 கேலரி தான் சாப்பிடணும், ப்ரோட்டீன் இவ்வளோ சாப்பிடணும், அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆப்வியஸாக இந்தியாவை விட யூஎஸில் வந்து அந்த ஃபிட்னஸ் மைண்ட் ரொம்பவும் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க, கேலரி கம்மியாக சாப்பிடணும், ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாகவே அப்போ அந்த ஊர் ஆடியன்ஸ் லைக் யூஎஸ் சிட்டிசனுக்கு ஓரியன்டாக ப்ளஸ் சவுத் இந்தியன் பீப்புள்ஸும் அவங்க வர போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பைஸ் லெவலாம் வச்சுட்டீங்க. இப்போ வந்து யூஎஸ் பீப்புள் வந்து நம்மளோட ஸ்பைஸ் லெவல் பார்த்தா
அவங்க இருக்கிறதே லாஸ்ட் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை அப்படி அப்படிலாம் கிடையாது, நம்ம அப்படியே நினைக்கிறோம். அப்படி எதுவும் கிடையாது. நிறைய பேர் அவங்களுக்கும் they also want to try new food, so they want to try different spices, different flavors. See, ஸ்பைசினஸ் வேற, ஸ்பைசஸ் வேறன்னு சொல்ல வரேன். லைக் ஹாட்னஸ் வந்து காரம், ஸ்பைஸ் வந்து காரமாக இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு வந்து காரமாக இருக்கணும் அவசியம் இல்லைங்கிறேன். இல் கிவ் யூ டிஃப்ரெண்ட் ஸ்பைஸ், ஸ்மெல், ஃப்ளேவர் டிஃப்ரெண்டாக கொடுக்கும். நாட் நெசசரி எல்லாமே காரமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. கரெக்ட். ஓகே. 2013 to 15 ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. 2023 to 25 இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து 2035 கொலபசி நம்ம எங்கே பார்க்கலாம் சார்? Probably ஒரு 500 to 1000 outlets across world. 10 years I think we will hit that number. ஓகே. அப்போ நீங்கள் இந்தியாவில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தான் எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். நீங்கள் அதை யூஎஸில் ஆரம்பிச்சிருக்கீங்களா சார்? அது எதுக்காக யூஎஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணது? ஒன்று நீங்கள் அங்கே படிச்சிங்க, இன்னொன்று ஏன் வந்து ஓவர்சீஸில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யூ கெட் பெய்ட் இன் டாலர்ஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து இங்கே ஒரு மாதம், இங்கே ஒரு வருஷம் பண்ணுற அவுட்லெட் ரெவன்யூ வி கேன் ஈஸிலி டூ தட் இன் 1 month in US. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏர்னிங் இன் டாலர், ஸ்பெண்டிங் இன் INR, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கு. அதுக்கு அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வி சால்வ் அ பெகர் ப்ராப்ளம் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்ட் தேன் இன் இந்தியா, பிகாஸ் இந்தியாவில் இட்ஸ் ஈஸியர் டு கெட் அ ஷெஃப் ஆர் மாஸ்டர். ஒரு 20,000, 25,000, 30,000க்கு நீங்கள் ஒரு ஷெஃப் மாஸ்டர் இங்கே நீங்கள் ஹையர் பண்ணிடலாம். பட் யூஎஸ்ஓ, ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஷெஃப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து $6,000-8,000 நீங்கள் யூ ஹேவ் டு பே. பட் நம்மகிட்ட வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து $3,000 to 4,000 they can work because உங்கள் மினிமம் வேஜ் இருந்தாலே போதும். பிகாஸ் யூ டோன்ட் நீட் அ ஷெஃப் ஆர் மாஸ்டர், ரைட்? அதனால வந்து வி சால்வ் அ பிகர் ப்ராப்ளம் அண்ட் அ பெட்டர் ப்ராப்ளம் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. நம்ம மாடலில் வந்து 4 பேர் இருந்தாலே போதும். யூ கேன் ஜென்ரேட் அப் டு $1 to $1.5 million, up to $2 million வரைக்கும் யூ கேன் ஜென்ரேட் இன் ஒன் அவுட்லெட் வித் ஜஸ்ட் 4 to 5 employees மேக்ஸிமம் per year. ஓகேங்களா? யூ கேன் ஜென்ரேட் தட். பட் இதே டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 8 to 10 பேர் வேணும். ஸோ நம்ம மாடலில் வந்து யூர் சேவிங் 4 to 5 பேரோட சேலரி. ஸோ தட்ஸ் வை பீப்புள் லவ் அவர் ஷெஃப்லெஸ் மாடல் தேன் கம்பேர்ட் டு அ ட்ரெடிஷ்னல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாடல். ஸோ எங்களுக்கு டிமாண்ட் அங்கே அதிகம் இருக்கிறதுனால வந்து இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கோ அண்ட் ஸ்கேல் தேர். வி கெட்டிங் மோர் மணி கம்பேர்ட் இன் டாலர்ஸ் டு ருபீஸ். தேர்டு வந்து audience is also the people who have money and buying frequency is higher in US. India population 1.4 billion சொன்னாலும் 1 billion people don't have discretionary money to spend. அதாவது அவங்க தேவைக்கு மேலே எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 1 billion மக்கள் கிடையாது. மீதி 400 million தான் இருக்குது. அந்த 400 million நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கவங்க வந்து 100 million தான். அந்த 100 million is going to pay only in rupees. பட் அங்கே 330 millionல உங்களுக்கு மிடில் கிளாஸ் இஸ் வெரி ஹியூஜ் இன் US. எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு ஜாப் இருக்கும், பார்ட் டைம் ஜாப், தே கேன் மேக் மணினால ஒரு $10 to $15 இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தெம் டு கோ அண்ட் ஸ்பெண்ட் இன் அ குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் ஆர் அ ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ பையிங் ஃப்ரீக்வன்சி அதிகம். இங்கே இந்தியாவில் முக்கால்வாசி வீட்டுக்கு ஒரு அம்மாவோ இல்லை ஒரு குக்கோ இல்லை ஒரு சர்வெண்ட்டோ யாரும் இருக்காங்க சமைக்கிறதுக்கு, அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ அக்காவோ யாரும் இருக்காங்கல்ல. அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டோன்ட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஆர் எனர்ஜி இன் குக்கிங். ஸோ அங்கே பையிங் ஃப்ரீக்வன்சி அதிகம் உங்களுக்கு. இங்கே வந்து நம்ம ஒன்ஸ் இன் 1 week or 2 week போகிறோன்னா அங்கே ஒரு வீக்குக்கே 4-5 times they go and eat outside. Food வந்து it is not as easily available in all cities across the US. மேஜர் சிட்டிஸில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சின்ன சிட்டிஸ் போகும்போது 1-2 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரே கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஊர்லும் கிடைக்கிற மாதிரி ஒரு பிராண்ட் வச்சுன்னா there is a very high chance of growing in the US. கரெக்ட். அதுவும் இந்தியாவில் ஏன் வைக்கீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு பெருசாக ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா மார்க்கெட் எல்லா வீட்லேயும் சவுத் இந்தியன் டிஷ் செய்ய போகிறாங்க. சண்டே ஆனால் செய்வாங்க, வெனஸ்டே ஆனால் செய்ய போகிறாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா வந்து இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் குசினுக்கு வி பே மோர். எஸ். பீட்சாக்கு நீங்கள் $500 கொடுப்பீங்க. ஆமாம். இதே நான் பிரியாணி 500 சொன்னால் நீங்கள் முழிப்பீங்க. டே பீஸா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஒன்றுமே இல்லை, ரைட்? ரைட். பட் அதே மாதிரி இந்த ஃபுட் நம்ம யூஎஸ்க்கு போகும்போது அது இன்டர்நேஷனல் குசின் ஆயிடுதுல. ஓகே, கரெக்ட். So you can sell at a higher cost in US because it's international cuisine is very difficult to make. பண்ண முடியாது. Exactly. என்ன போடுறீங்கன்னே தெரியாது அதுல ingredients. ஸோ அதனால பார்க்கும்போது லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு தாங்க. அதனால தான் we are not expanding much. இதுதான் நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு மரத்துக்கு நீங்க போறீங்கன்னா மரத்துக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஆப்பிள் இருக்குன்னா நீங்க எதை போய் பறிப்பீங்க? லோ ஹேங்கிங் எது கிட்ட இருக்கோ. அதே மாதிரி எங்க பிசினஸ்ல பார்க்கும்போது லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இஸ் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான மார்க்கெட் இந்தியாவுக்கு வரலாம். எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா லைக் ஆஸ்திரேலியா, இப்போ நீங்க கரண்டா இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரிஸை பிளான் பண்ணியிருக்கீங்க? பை இந்த இயர் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயர் பிகினிங் we will start in Amsterdam. அதுக்கப்புறம் ஸோ யூரோப்பில் will be expanding next year. ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி. ஓகே, டன்.
இப்போ ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளையும் சரி, இல்லை நம்ம பார்ப்போம், ஒரு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு மாதம் இருக்கும், ஒரு 2 மாதம் இருக்கும், திருப்பி அதை மூடிடுறாங்க. அதே செட்டப்பில் வேறு நேம் இருக்கும், வேறு ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை எதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க போகிறாங்க, அதில் என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது சார்? ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஏன் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, அது என்ட்ரி பேரியர் கம்மி. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது எங்கே மிஷின் வாங்கணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ரைட்? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை கூப்பிடணும். லைக் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம். பட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, இல்லை சொந்தக்காரங்க இருக்காங்க, பெரியமா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, என்ன இருக்குது, வா நம்ம சமைச்சிடலாம், இன்னைக்கு பிரியாணி தானே, அவன் பிரியாணி நம்ம வீட்டு பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி பேரியர் ஈஸியாக இருக்கிறதுனால யாருனாலும் போய் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ரெஸ்டாரண்ட்டு அதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இது வந்து புலிவால் பிடிச்ச கதை மாதிரி எவ்ரி டே நம்ம இருக்கணும் அங்கே. கரெக்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஹேவ் ஹேட் த என்ன சொல்கிறது ப்ரிவிலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் 5 days. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருக்குது, என்னால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், போய் படம் பார்க்கலாம், ஊருக்கு போகலாம், எங்கேயா வெளியே போயிட்டு வரலாம், ரைட்? நீங்கள் ஏதாவது வெக்கேஷன் போகலாம். பட் நீங்கள் ரெஸ்ட் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 1-2 இயர்ஸ்க்கு உங்கள் செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே நவரவே முடியாது, ரைட்? எவ்ரிடே யூ ஹேவ் டு ஒர்க். உங்களுக்கு பிரேக்கே கிடைக்காது, ரைட்? திடீர்னு மாஸ்டர் கெஸ்ட் ஓடி போயிட்டா நீங்கள் தான் போய் எல்லா வேலையும் பண்ணி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சுன்னா 4 மணிக்கெலாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் கண்டினியூஸாக நைட். ஸோ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே வந்து ஒரு 3-4 பிஸ்னஸ் உள்ள இருக்குங்க. சோர்சிங், ப்ரொக்யூர்மெண்ட்டு, ஓகேங்களா, அது வாங்குறது ஒரு தனி பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒரு தனி பிஸ்னஸ், அப்புறம் சேல்ஸ் ஒரு பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு 4-5 பிஸ்னஸ் சேர்த்து தான். ப்ளஸ் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் ஒரு சின்ன கம்மி, 8 hours 10 hours தான் ஈச் ப்ராடக்ட் நீங்கள் சமைக்கிறது. அதுக்குள்ள நீங்கள் வித்தாகணும். இப்போ ஒரு துணி கடை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1 வருஷம் இருக்குது அந்த துணியை விற்கிறதுக்கு, இங்கே 8 மணி நேரம் தான் இருக்குது அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியும் எல்லாருக்குமே. இப்போ ஒரு ஐஐடி எவ்வளோ டஃப்னு எப்படி தெரியும், நம்ம உள்ளே போய் படித்தா தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்கும்போது என்னடா பெரிய விஷயம், நம்மளும் போய் படிச்சா இப்போ உள்ளே போனால் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அதே மாதிரி உள்ளே வந்த அப்புறம் தான் மக்கள் தெரியுது, ஐயோ இது பரவாயில்லையே, நான் வந்து வெளியே இருக்க ஜாபே என் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ சம் பீப்புள் தே குவிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா in every 5 years only 90% of the restaurants only 10% of the restaurants survive. Okay. Every 5 years 90% of the restaurants they quit because it's very taxing. உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சா சார், அந்த 2014-15 ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு டைமில் உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சா, நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமா, இல்லை யூ ஹேவ் பீன் இது வரும்னு எதிர்பார்த்தீங்களா? வரும்னு எதிர்பார்த்தோம், எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியல, எப்படி அதை கிராக் பண்ணணும் தெரியல. அதான் சொல்கிறேன், அது 2 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், எங்களுக்கு 8-9 years ஆச்சு அது கிராக் பண்ணுறதுக்கு, இந்த மாடலை கிராக் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் we are assuming that okay ஒரு நாள் நம்மளும் கண்டுபிடிச்சிருவோம், இந்த காட்டுக்குள்ளே கட்டி காட்டுக்குள்ள விட்டோம், என்னைக்காச்சும் வெளியே வந்துருவோமா, அது மாதிரி. இட் இஸ் வெரி டஃப். பட் ஓகே, எப்படினாலும் இது if we keep on hitting it right we will solve the problem சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கை தான். ஓகே, இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, கொலப்பசியில் உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் சார்? ப்ரான் சுக்கா. என்னோடய ஃபேவரட்டாக தான். ஓகே, ஏன்னா ஒரு 200 rupees டிஷ்ஷில் 200 rupeesக்கு ப்ரானே இருக்கும், இன்க்ளூடிங் எவ்ரி திங் சேர்த்து. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம், ஓவர் பில்டப் குடிதான் இருக்குப்பா. அப்புறம் மக்கள் வந்து ப்ரான் என் ப்ராணத்தை வாங்கிட போகிறாங்க. இல்லை சார், என் சைஸுக்கே நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு. அது யாராச்சும் வந்து இன்னும் கம்மியாக இருக்குங்கன்னா நானே வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன். ஓகே, அடுத்தது காம்படிட்டர் யூ அட்மைர் சார்? ஷிப்போட்லே அண்ட் காவா. ஷிப்போட்லே வந்து இட்ஸ் மெக்சிகன் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், ஒரு 3000 யூஎஸ்ல இருக்காங்க. அப்புறம் காவா வந்து இட்ஸ் மெடிட்டேரியன், இட்ஸ் நியூ ஏஜ், அவங்களுக்கு 300 அவுட்லெட் இருக்குது. போத் ஆஃப் தெம் ஐ அட்மைர் அ லாட். ஷிப்போட்லே எங்களோட மாடலே வாஸ் பில்ட் பேஸ்ட் ஆன் தெம். அவங்க மாடல் நான் அவ்வளோ ஸ்டடி பண்ணி ஐ பிகேம் சச் a big fan of them. ஓகே, நானும் யூஸ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்ன டைப் சார் அவங்க? மெக்சிகன் ஃபுட், அதே நம்மள மாதிரி சேம். ஓகே, பர்ரிட்டோஸ் அதெல்லாம். அடுத்தது யுவர் லேட் நைட் ஸ்நாக்ஸ்? எல்லாமே சாப்பிடுவேன். லேட் நைட்டு ஃபஸ்ட்டு தான் இதெல்லாம் சாப்பிடுவேன். அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் நான் நிறைய சாப்பிட்றது மீட் தான், சிக்கன், மட்டன். எனக்கு ஐ லவ் ஈட்டிங் மீட். நான் ஒரு கார்னிவோர் டயட் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. லவ் ஈட்டிங் மீட் அண்ட் மோஸ்ட் லேட் நைட் சாப்பிடக்கூடாது. பட் கொலப்பசி ஓப்பனில் தான் நான் சாப்பிடுவேன். அது சாப்பிட்றது தானே சம்பாதிக்கிறேன், அது சாப்பிடுங்க. ஸோ இப்போ யூஆர் லேட் நைட் காய் ஆர் ஏர்லி மார்னிங் காய்? நான் கம்ப்ளீட்லி லேட் நைட் காய். நான் எவ்ரிடே 2 மணிக்கு தான் தூங்குவேன். நான் 2-3 o'clock எவ்ரிடே. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் 10 மணிக்கு மேலே போய் படுத்தாலும் தூக்கம் வராது எனக்கு. ஓகே ஓகே, ஒரு விஷயம் நீங்கள் கொலப்பசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, இப்போ இல்லை, அது என்ன சார்? அது ஒன்று மிஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மிஸ் பண்ணுறீங்க? பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லலாம்.
ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனோ ஐ லவ்ட் எவ்ரி திங் அண்ட் இட் அப்படிங்களா. ஸோ கொலபசிக்கு முன்னாடி வந்து லைஃப் வாஸ் லிட்டில் பிட் மோர் சிம்பிளர் அண்ட் ஈஸியர் ஓகேங்களா. பட் நவ் இட்ஸ் மோர் சேலஞ்சிங், பட் ஐ லவ் திஸ் சேலஞ்ச் சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் நாட் சம்திங் ஐ டோன்ட் லைக், ஐ லவ் இட். இஃப் நாட் ஃபுட் ஆர் கொலபசி, வாட் யூ ஹேவ் பில்ட்? என்ன பண்ணியிருப்பீங்க சார் கொலபசி இல்லை ஃபுட் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலண்ணா? சினிமாவில் ஹீரோ இருப்பேன். நம்ப முடியுதா? இல்லை தெரில. மேபி ஏதாவது ஒரு ஹெல்த் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பேன். பிகாஸ் என்னோட பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட்னால ஐ வுட் ஹவ் ஃபிகர்ட் அவுட் சம் ப்ராப்ளம் இன் ஹெல்த் அண்ட் ஐ வுட் ஹவ் யூஸ் மை நாலேஜ் மேபி டு சால்வ் தட். ஹெல்த் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப் தான் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ ஓகே ரேபிட் ஃபயர் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். இப்போ வந்து எல்லா ஒரு பிஸ்னஸும் இல்லை எங்களோட அக்ரி பிஸ்னஸ்லேயே நாங்கள் வந்து டெக்கு கொண்டு வரதுனால எங்களுக்கு ஒர்க்கு வந்து சிம்பிளிஃபை ஆகுது. அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் என்ன டெக்கு சார் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யூஎஸில் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இதை வந்து எடுத்துறதுனால இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகுதுன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி லெவரேஜ் ஃபுட் டெக்னாலஜி டு ஸ்டாண்டர்டைஸ் ஆர் ரெசிபீஸ் அண்ட் வாட் நாட். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்றும் ஃபுட் டெக்னாலஜி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ நாங்கள் we've used ஃபுட் டெக்னாலஜி. அது ஒரு பிக்கஸ்ட் லெவரேஜ் எங்களுக்கு ஃபார் us to go to the next level. Now we are working on automated cooking machines right now. இப்போ நாங்கள் பைலட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மசாலாவும் சிக்கனும் போட்டால் இட் will make chukka for you. ஓகே. So we have already done some pilot. We are working on it right now. ஓகே, ஃபுட் ப்ராடக்ட் எடுத்துட்டா கண்டிப்பாக ஒரு அக்ரி ரா மெட்டீரியல் தேவைப்படும். லைக் வந்து மீட்டில் பண்ணாலுமே அதுக்கு ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை சம்திங் ரிலேட்டடோ ஸ்பைசஸ் ஆர் நட்ஸ் எது இருந்தாலும் தேவைப்படும் சார். ரேட் பார்த்திங்கன்னா வேல்டைல் ஒரு டெய்லி வந்து மாறிட்டே இருக்கும். லைக் வந்து இப்போ ஜான் டு ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், அப்புறம் ஏப்ரல் டு செப்டம்பர் ஒரு ரேட் இருக்கும், அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் ரேட் எல்லாத்தோடதும் அதிகமாகும், ஏன்னா ரெய்னி சீசன் இந்தியாவினால. ஸோ ஆனால் உங்களோட மெனு எவ்ரி மந்த்துன்னு எவ்ரி 6 months உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? ஸோ நாங்கள் த்ரூ த இயர் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுப்போம். நம்ம காஸ்டிங் பண்ணும்போது இப்போ மேபி இப்போ வெங்காயம் எக்ஸ் ரேட் இருக்குது, ஹை வை வரைக்கும் போதும் வச்சுக்கோங்களேன். எக்ஸ் அண்ட் ஒய் நடுவில் ஆவரேஜ் ரேட் அக்ராஸ் த இயர் எடுத்துகிட்டு அதை வச்சு நாங்கள் ஃபுட் காஸ்ட் பில் பண்ணுவோம். நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாக வந்து வெங்காயம் தக்காளி ஒரே ரேட்டில் வேணும்னா நீங்கள் எப்படி அதை உங்களால் கொடுக்க முடியும்? கான்ட்ராக்ட் பேஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். எப்படின்னா எப்படி ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? இப்போ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம் ஆனியன் ரேட், ஆனியன் ஒரு கம்யூனிட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் இதுதான் ஃபார்முலா. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 12 ரூபா பர்ச்சேஸ் ரேட் இருக்கும், செல்லிங் ரேட்டே இருக்கும். 10 to 12 ரூபா செல்லிங் ரேட் இருக்கும். இதே வந்து மிட் ஆஃப் இயர் ஜூன் ஜூலை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 rupees அப்படியே வந்து டபுளாக ஜம்ப் ஆகும். திருப்பி செப்டம்பர் எண்ட் ஆஃப் தி இயர் சீசன் எண்ட் ஆகும்போது 70 to 80 rupees. ஸோ இது ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 45 rupees. நான் வந்து 10 rupees இருக்கும்போது உங்களுக்கு 45 தான் பில் பண்ணுவேன், 80 rupees ஆகிட்ட பிறகு 40 rupees தான் பில் பண்ணுவேன். இனிஷியல் ஸ்டேஜில் இதில் எனக்கு என்ன எத்திக்ஸ் இருக்குன்னா, ஆஸ் அ ட்ரேடராக ஸ்டாக்கிஸ்டாக அந்த 10 ரூபா வரும்போது கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அங்கேயே வந்து பெட்டர் மார்ஜின் கிடச்சிரும். அது வந்து உங்ககிட்ட தான் நான் சொல்கிறது. அது வந்து இனிஷியலாக அந்த ஸ்டாக்ல இருந்து நமக்கு வந்து கிடச்சிரும். நாங்கள் கிட்டத்தட்ட இதே மாதிரி வச்சு தான் நாங்கள் எங்களோட ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நாங்கள் ஒரு மாதம் நம்மளால ப்ரைஸ்லாம் ஏற்ற முடியாது. ஸோ ஆவரேஜாக ரவுண்ட் த இயர் எங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கிடைக்குமோ அதை வச்சு வி வில் ப்ரிப்பேர் த மெனு ப்ரைஸிங். ஓகே, அதான் ஒருத்தவங்களோட பிஸ்னஸில் ஒரு எத்திக்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இப்படி தான் அதை மேனேஜ் பண்ணுறோம். இயர்லி ரேட் கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு இப்படி தான் ஆவரேஜ் பண்ணி கொடுப்போம். ஆப்வியஸாக எங்களுக்கு லாஸ் ஆகும். 80 rupees இருக்கிற டைமில் என்னோடய ஸ்டாக்கை வந்து நான் 45 rupeesக்கு கொடுக்குறது. பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நான் சம்பாரிச்சேன்ல. ஸோ அது வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கஸ்டமர் ரிட்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். ஸோ தம்பி, எதுக்காக நீ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து யூ ஸ்டார்டட் கம்மிங் அவுட் அண்ட் டாக்கிங் அபவுட் பிஸ்னஸ்? நானே இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கேன், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், லைவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் ப்ராசஸ் அப்படியே ஓப்பனாகவே நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறீங்க. எதனால் எப்படி பண்ணீங்க? அது ஒரு யூஸ்ஃபுல்லாக வராதா? நாளைக்கு ஏதாவது ஒன்று கான்டென்ட் போடும்போது ஸோ அவங்க அந்த ஃபாலோ ஆகுறவங்க எல்லாருக்குமே there's a small ambition in there. கரெக்ட். அதுவும் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பரன்சியாக காமிக்கும் போது ஒரு குட்வில் கிரியேட் ஆகுது. நம்ம எங்கேயுமே மறைக்கல, இது நான் பண்ணுறேன், நம்ம ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி இருக்குது. You are so focused, and அதுதான் I was very impressed with all of you guys that in the young age-ல இது வந்து சிக்கன் சுக்கா பிரியாணி. ஸோ ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி நம்ம we feel that what we think is that water should not become a commodity. பார்த்தீங்கன்னா water is not a commodity. South Indian food-ஓட ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த தொக்கு தான், அந்த மசாலா தான். நீங்கள் சிக்கனோட ரியல் டேஸ்ட் வந்து அந்த தொக்குல தான் இருக்கும் ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா சிக்கனோட அந்த தண்ணியெலாம் வெளியே வந்து அந்த தொக்குல மிக்ஸ் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்து